சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலின் அரசுக்கு மரணடி கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவோம் என எடப்பாடி பழனிசாமி ஆவேசமா சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தான் சட்டசபை தேர்தல் நடைபெறுது. ஆனால் இப்போதே அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கிடையே மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி திமுகவை விமர்சித்து காட்டமாக அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. திமுக அரசு 2% வாக்குறுதியை கூட நிறைவேற்றலை என்றும் ஸ்டாலின் அரசுக்கு மரண அடி கொடுப்போம் என்றும் அவர் சாடியிருக்காரு. தமிழ்நாடு தேர்தல் களம் இப்போதே சூடு பிடித்து விட்டது. அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய இருக்காரு. முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை அவர் சமீபத்தில் தான் நிறைவு செஞ்சார். இதற்கிடையே இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற உயரிய லட்சத்தோட மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை அகற்ற கோவையில் 7/7/2025 அன்று துவங்கிய எழுச்சி பயணத்திற்கு வானளாவிய வெற்றியை தந்து பெரும் ஆதரவை தொடர்ந்து வழங்கி வரும் தமிழக மனமாற நன்றிகள் என சொல்லியிருக்காரு. எனது எழுச்சி பயணத்தை ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் துவங்கி ஜூலை 25ஆம் தேதியில் புதுக்கோட்டை மாவட்டம் பிராலிமலை தொகுதி வரை நிறைவு செஞ்சுருக்கேன். 10 மாவட்டங்களில் 46 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் 18.5 லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்தேன். அவர்களை பார்த்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களின் மனநிலையை அறிந்தேன். அவர்களின் எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்தேன். இந்த பயணத்தில் பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த வீடியோ திமுக ஆட்சியாளர்களால் தான் அனுபவித்து வரும் துன்பங்களையும் துயரங்களையும் மக்கள் கூறினாங்க. மாய வலைப்பேச்சு, ஃபோட்டோஷூட், விளம்பரத்துக்காக கோடியாக செலவு, இவை தான் இந்த ஆட்சியில் நடக்குது. திமுகவின் நாடகங்களை எல்லாம் நாங்கள் நம்பலை. அவர்களின் ஏமாற்று திட்டங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம் என தெரிவித்தாங்களாம். நாங்கள் நம்புகிறோம் என்று நினைத்து மேலும் புதுதாய் திட்டம் என்ற பெயரில் அறிவிப்பு மட்டுமே நடக்குது. அரசு செலவில் தந்தை பெயரை அரசு திட்டங்களுக்கு வைப்பது, அதிகமான இடங்களில் கருணாநிதிக்கு சிலை வைத்து மகனை துணை முதலமைச்சராக்கியதை தவிர வேறு எதையும் அவர்கள் சாதனையாக செய்யலை. இப்போது பேருக்காக திட்டத்தை அறிவித்து அரசு பணத்தில் தான் தன் பெயரையே விளம்பரப்படுத்தி கொண்டிருக்காரு ஸ்டாலின். டெண்டரே விடாமல் 22 கோடிக்கு 2 விளம்பர ஏஜென்சிகளிடம் அரசு விளம்பரம் செய்ய கொடுத்திருக்கு. விளம்பர ஸ்டாலின் அரசு. பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமை அதிகரித்தே இருக்குது. ஆனால் குற்றவாளிகளை பிடிக்க முடியல. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இளைஞர்களின் எதிர்காலம் பாழ்படுத்தி கொண்டிருக்கு. திமுக கூறிய 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றலை. ஆனால் 98% நிறைவேற்றி விட்டோம் என்று பச்சை பொய் சொல்கிறாங்க. திமுக ஆட்சியில் சாமானியர்கள் வீட்டே கட்டி முடியாத நிலையில் ஏற்பட்டிருக்கு. செங்கல், ஜல்லி, கம்பி என எல்லாம் விலை ஏறிடுச்சு. மக்களை பாதுகாத்து கொள்ளும் அவல ஆட்சி. காவல்துறையினரே பாதுகாப்பு இல்லை. சொன்னதை செய்யாத, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசுக்கு மரணடி கொடுப்போம், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்கும் வரை நான் ஓய போவதில்லை, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என தெரிவித்திருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.